கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் 31, 2024 வருடத்தின் கடைசி நாளிலே, கடைசி மாதம், கடைசி நாளிலே, கடைசி நேரங்களிலே வந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வருடம் கடந்து போகிறது. ஐயா, ஒரு வருடமும் இத்தனை மாதங்கள் நாட்களாய் கர்த்தர் நம்மை அன்போடு அரவணைப்போடு அவரே தாங்கி தப்புவித்து ஏந்தி நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் நன்றாக நினைத்து பார்த்தோமானால் தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நிச்சயமாய் நாம் நினைத்து பார்த்தோமானால் அது நிச்சயமாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கர்த்தர் நம்மை நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஒரு தகப்பன் தன் மகனை, தகப்பன் தன் புத்திரனை தோளில் வைத்து சுமந்து கொண்டு வருவது போல் சுமந்து கொண்டு வந்தார் என்று சொன்னால் அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை அவர் கரம் பிடித்து நடத்தி மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தினாலே, கிருபையினாலே, அவருடைய அரவணைப்பினாலே நம்மை அணைத்து கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நடக்க முடியாத, பயணிக்க முடியாத, மேற்கொண்டு போக முடியாத, மேற்கொண்டு வாழ முடியாத, இனி வாழவே முடியாது என் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கை இதோடு தொலைந்து விட்டது, என் வாழ்க்கை இதோடு நாசமாய் போய்விட்டது, ஐயோ எல்லோரும் கை கொட்டி சிரிக்கிற அளவிலே என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, திக்கு தெரியாத காட்டில் அகப்பட்ட சிறு ஆட்டுக்குட்டியை போல் நான் கதறிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நின்ற சமயங்களில் எல்லாம் கூட அவர் உங்களை நடத்தி கொண்டு கரம் பிடித்து வந்ததோடு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேலே தூக்கி வைத்து சுமந்து கொண்டு வந்தது போல சுமந்து கொண்டு வந்தார் என்பதை நாம் மறந்துவிடாதபடி இந்த நாட்களிலே, டிசம்பர் 31 இந்த நாளின் கடைசி மணி நேரங்களிலே நன்றியறிதலோடு காத்திருந்து 2025 மகிமையான ஐஸ்வரியங்களை சுதந்தரிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எத்தனை முறை நாம் விழுந்திருக்கிறோம், எத்தனை முறை தவறி இருக்கிறோம், எத்தனை முறை பாடுகளுக்கு மேல் பாடு, உபத்திரவங்களுக்கு மேல் உபத்திரவங்கள் நம்மை நெருக்கி வந்த போதெல்லாம் ஐயா இனி வாழவே முடியாது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தோமே. ஐயா, இனி இந்த சிக்கல்கள், சிரமங்களை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது, என் வாழ்க்கையெல்லாம் இனி நான் வாழ விரும்பவில்லை, இனி வாழ்வதை விட சாவதே நல்லது என்று நினைத்த நாட்களும் உண்டு. இனி விசுவாச வாழ்க்கை வாழவே முடியாது என்று நினைத்த போதெல்லாம் கர்த்தர் நம்மை அவரே பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து காத்தாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றி அறிதலோடு அவருடைய சமூகத்திலே வாருங்கள். நன்றாக கவனியுங்கள், எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்த்திராத வெற்றியும் விடுதலையும், ஆச்சரியமான அதிசயமான விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியத்தையும் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா, நிச்சயமாக நாம் காத்திருந்த அநேக காரியங்களிலே கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நம்மை அழிந்து போகாதபடி பாதுகாத்திருக்கிறார். மாத்திரமல்ல, முசுக்கட்டை செடிகளும் பட்டு பூச்சிகளும் வெட்டு கிளிகளும் பட்டு புழுக்களுமாய் பட்சித்த வருஷங்கள் இருந்தது. ஆனாலும் அவைகள் நம்மை பட்சித்து விடாதபடி, நம்மை அழித்து விடாதபடி, மட்டும் நிறுத்து, மிஞ்சி வராதே, என் பிள்ளைகளை தொடாதே என்று நம்மை உயிரோடு பாதுகாத்தாரே. நம்மை உயிரோடு ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாம் வாழும்படியாய் நம்மை இதுவரை பாதுகாத்து இன்னும் ஒரு வருடத்திற்காய் நம்மை ஆயத்தப்படுத்தினாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் அவரை நன்றியோடு துதிப்போம், அவரை நன்றியோடு ஆராதிப்போம். ஐயா, அவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடும் துதித்தலோடும் நற்சாட்சிகளோடும் நல்ல குணங்களோடும் அவருடைய சமூகத்திலே அவருக்கு நல்ல சாட்சியாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருக்கு பேர் சொல்லுகிற பிள்ளைகளாய், அவர் நுகர்ந்து மகிழ்கிற ஜீவ பலிகளாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். நாம் எத்தனையோ முறை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோடு முடிந்து விட்டது என்று நினைத்த போதெல்லாம் இது முடிவல்ல, ஆரம்பம். என் அன்பு பிள்ளைகளே, இது முடிவல்ல. உன் வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை. இந்த அடைக்க முடியாத கடல்
கடனை, இதற்கு சுமக்க முடியாத பாரங்களை, நீ வருத்தப்பட்டு 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 சுமக்கிற எல்லா பாரங்களையும் நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையிலே என்றோ உங்களுக்காக, ஐயா 2000 வருடங்களுக்கு முன்பே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய துக்கங்களை, பாடுகளை, பாவங்களை, சாபங்களை, நம்முடைய கொடுமைகளை, வலி வேதனைகளை, நம்முடைய வியாதிகளை, நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரே. அந்த அற்புதங்களின் நாயகரை நாம் நோக்கி பார்த்ததால் அல்லவோ விடுதலை அடைந்தோம். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவையை, அவருடைய சிலுவை பாடுகளை நோக்கி பார்த்ததால், அவரை நோக்கி பார்த்ததால் நாம் பிழைத்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தப்பி பிழைத்திருக்கிறோம். mighty God. சிலருக்கு வந்த வியாதிகளும் துன்பங்களும், சிலருக்கு வந்த சோதனைகளும் உபத்திரவங்களிலே இதோடு முடிந்து போயிட்டு என்று நினைத்தவர்களும் இருக்கிறோமே. எல்லாவற்றிலும் இருந்து நம்மை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலினால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நிச்சயமாய் நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. நன்றி அறிதலோடு உங்களுடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துங்கள். ஜெபத்தோடும் துதிகளோடும் அவரை ஆராதிக்கிறதிலும், அவருக்கு சாட்சியாய் எங்கும் எதிலும் எப்பொழுதும் நிற்கிறதிலும் நீங்கள் உங்களை முன்னிறுத்திக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இருதயபூர்வமான செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை, கர்த்தருக்காய் நன்றி அறிதலோடு பொறுமையோடு காத்திருக்கிற, நல்ல குணங்களோடு தாழ்மையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை பெருக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை இதுவரை இருந்தது போல் இருக்க போவதில்லை. நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாம் அநேகமாய் நடந்த நல்ல காரியங்களை மறந்து விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் மட்டும் இந்த இடத்துல எனக்கு படிக்க இடம் கிடைச்சிட்டுனா, அல்லது இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டுனா, அந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சிட்டுனா, ஐயா எனக்கு இப்படி ஒரு திருமணம் நடந்துட்டுனா, நான் மட்டும் ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டேன்னா, நான் மட்டும் எனக்கு மட்டும் ஒரு கார் வந்துட்டுனா அதுக்கு பிறகு வந்துட்டுனா வரும்னா வரலையே. ஐயோ என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இது மனிதனுடைய இருதயம், மாம்சீகமான இருதயம். ஐயா புற்றீசல் போல புது புது ஆசைகள் நித்தமும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஓட்டமும் சாட்டமுமாய் மனிதன் இருக்கிறான். அமைதலோடும் பொறுமையோடும் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஐயா போதும் என்ற குணமே, போதும் என்ற தெய்வ பக்தியே, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. போதும் என்ற மனதுடனே கூடிய நன்றி அறிதல் உள்ள தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்பதை நன்றாக அறிந்து கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதுவரை நடந்த எல்லா காரியங்களிலும் நன்மையானவைகளை, மேன்மையானவைகளை, மகிமையானவைகளை, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அவைகளையே சிந்தித்து, ஓ மைட்டி காட், அவைகளையே சிந்தித்து தியானித்து அவைகளையே செய்யுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு தொடக்கம் உண்டாகும். அதற்கு இதுதான் அடிப்படை தகுதி, அடிப்படை நீதி என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அது இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஐயா அங்கேதான் உங்கள் வெற்றியின் ஆரம்பம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வெற்றியின் தொடக்கம் அங்கேதான் இருக்கிறது. உங்கள் வெற்றி வாழ்க்கையின் திருப்பு முனை அங்கேதான் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் வேண்டும். தொடர்ந்து நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு வாழுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வாசித்தீர்களானால், தொடர்ந்து நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும். விசுவாச கிரியைகள் நமக்குள்ளே பெருக வேண்டும். தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் யோவான் 14:15 நீங்கள் வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட ஆவியின் கனிகளை விசுவாசத்தோடே அவைகள் உங்களில் இருந்து வெளிப்படும்படியாய் உங்கள் வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தரும் மனிதர்களும் நமக்கு செய்த நல்ல காரியங்களை நினைத்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க பழகுவோம். அதுவே உங்கள் வெற்றி வாழ்க்கையின் அஸ்திவாரம். அல்லேலூயா. அதுவே உங்கள் வெற்றி வாழ்க்கையின் திருப்பு முனை. எப்பொழுது இந்த மாற்றம் வருகிறதோ அப்பொழுதே உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை
வந்துவிடும் என்று உறுதியாய் நம்பலாம். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் நன்றியை வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாகவும் வாழ்ந்து பழகுங்கள். ஐயா, நிச்சயமாய் நன்றி அறிதல் உள்ளவர்களாய், நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுகிறதோடு இருதயபூர்வமான செயல்பாடுகளும் கிரியைகளும் நன்றியை வெளிப்படுத்துகிறதிலே காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, வாழ்க்கை முறையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். இறுதியாக நன்றியை வெளிக்காட்டுகிற ஐயா, விசுவாசம் என்பது கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நன்றி அறிதலை கிரியைகளோட வெளிக்காட்டுகிற ஒரு நல்ல பண்பிற்கு வாருங்கள். நிச்சயமாய் அதற்கு முதல்ல உள்ள ஒரு அற்புதமான காரியம் அன்புடன் கூடிய உங்களுடைய கிரியைகள். நிச்சயமாய் அன்புடன் கூடிய உங்களுடைய நல்ல குணங்களும் நல்ல செயல்பாடுகளும் கர்த்தருக்கு பயந்து மனிதர்களிடத்திலும் சக உறவினர்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும் சக விசுவாசிகளிடத்திலும் நியாயமாய் அன்பாய் நீதியாய் நடந்து கொள்ள பாருங்கள். அதோடு நற்செய்திகளை அறிவிக்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்த புண்ணியங்களை, நம்மை அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்தாரே, வந்து நம்மை பரிசுத்த ஜாதியாய் தம்முடைய சொந்த ஜனமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றினாரே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற, அவர் செய்த நன்மைகளை அறிவிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறுங்கள். இவையெல்லாம் நன்றியை வெளிப்படுத்துகிற கிரியைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதுபோலவே கடைசியாக ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். உங்கள் நன்றியை வெளிக்காட்டுகிறதிலே நிச்சயமாய் காணிக்கைகள், நீங்கள் கொடுக்கிற ஊழியங்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள் நிச்சயமான மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல சீக்கிரட்டை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்ல விரும்பாத, சொல்ல முற்படாத, நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்ல தயங்குகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேள்விப்பட்டிருப்பீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தை உங்களிலும் அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது செய்யப்படும் என்று பல்வேறு நல்ல வாக்கு தத்தங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கிற அநேகர் அநேக முறைகளிலே அநேக நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதை நான் நன்கு அறிவேன். ஒரு ரகசியத்தை இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, இப்படி இப்படி எல்லாம் இருந்தவரும் கிடைக்கலையே, இப்படி இப்படி எல்லாம் இருந்தவரும் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று இப்படி எத்தனையோ வசனங்கள் இருக்கிறதே. இவைகளெல்லாம் பலிக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளுவதற்கு, ஐயா, நமக்கு கொடுக்கப்படுவதற்கு என்ன செய்யலாம்? எப்படி இது போன்ற எல்லாவற்றையும் முறித்து, தடைகளை முறித்து, நடக்காதவைகளை நடக்கும்படியாய் பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம் என்று கேட்டீர்களே. ஆனால் இந்த கடைசி வருஷத்தின் கடைசி நாளிலே, கடைசி மணித்துளிகளிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான பொக்கிஷமான ரகசியத்தை பெற்றுக்கொள்வதின் ரகசியத்தை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நீங்கள் பெற்று சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய, சுதந்திரிப்பதற்கு வேண்டிய ரகசியத்தை சொல்லுகிறேன். கேளுங்கள் 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 கேளுங்கள். நடக்கவே இல்லை என்றால் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். Mighty God, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கென்று கொடுங்கள், கர்த்தரே அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். Mighty God, நன்றியை வெளிக்காட்டுகிறவர்களாயும் வாழுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இந்த 2024 டிசம்பர் 31 நல்ல நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறவர்களாய், முதலாவது, இரண்டாவது, இதயபூர்வமான செயல்பாடுகளோடும் கிரியைகளோடும் கர்த்தருக்கு பயந்த தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் கர்த்தரிடமே உங்கள் இருதயத்தை திருப்புகிறவர்களாய் வாழுங்கள். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கை முறைகளிலே ஒரு மாற்றம், எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய், விசுவாச கிரியையை வெளிப்படுத்துகிற ஆவியின் கனிகளோடு வாழுகிற நல்ல தேவ பிள்ளைகளாய், மூன்றாவதாக தாழ்மையோடு கர்த்தருக்கு ஏற்ற செயல்களை செய்து அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு
கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழுங்கள். மாற்றமே இல்லை. நான்காவதாக நன்றியை வெளிக்காட்டுகிற அனுதினமும் உங்கள் வாழ்க்கையிலே, விசேஷமாய் இந்த டிசம்பர் 31 நீங்கள் இதை நன்றாக தியானியுங்கள். ஐயா, அன்புடன் கூடிய உங்கள் கிரியைகளும் பணிகளும் நிச்சயமாய் நற்செய்திகளை அறிவிக்கிற நல்ல பண்பும், கர்த்தருக்கென்று கொடுக்கிற உதாரத்துவமாய் கர்த்தருக்கென்று முழு மனதோடு கர்த்தருக்கென்று கொடுக்கிற அற்புதமான காரியங்களும் செயல்களும் உங்களை நல்ல தேவ பிள்ளைகளாய் அடுத்த நல்ல வாய்ப்பு வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காய் இந்த வருடத்திலே 2025 கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று பரலோக பொக்கிஷ சாலையை திறப்பேன் என்று சொன்னாரே. வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. வானத்தின் மதகுகளையே திறப்பேன் என்று சொன்னாரே. அப்படியாய் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறது. நாம் 2, 3, 4 தினங்களாக கடைசி நாட்களிலே தியானித்தது போல் அந்த கிருபைகள், அந்த ஸ்லாக்கியங்களை பெற்றுக் கொள்ளுகிற எல்லா கிருபையும் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய படியுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நிச்சயமாய் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே மைட்டி காட் வரப்போகிற ஆண்டிலே நம்முடைய ஊழியம் மூலமாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நடக்க போகிற நம்முடைய ஊழியம் மூலமாக இனி வரப்போகிற 2 வருடங்கள் கர்த்தர் தமிழ்நாடு எங்கிலும் எல்லா இடங்களிலும் பட்டணங்களிலும் ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அது மகா பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் முழுவதையும் மூடக்கூடிய ஒரு பெரிய நல்ல அற்புதமான டென்ட் ஒன்றை, அரேபியன் டென்ட் ஒன்றை, டென்ட் கூடாரம் ஒன்றை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பட்டணங்களில் உங்களை சந்திக்கும்படியாய், உங்கள் ஊர்களுக்கும் பட்டணங்களுக்கும் இந்த சுவிசேஷ பிரயாணம் கடந்து வரும்படியாய் ஒரு மகிமையான மாற்றம் உண்டாக போகிறது. கர்த்தரே அதை நின்று நடத்துவார். ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் 5 வாகனங்களோடும் மிகப்பெரிய டெண்டோடும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் மீட்டிங்கை நடத்துவதற்கு வேண்டிய எல்லா பொருட்களோடும் சாதனங்களோடும் கம்பீரமாய் புறப்படுகிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, இந்த டிசம்பர் 31 ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு வந்து காத்திருக்கிறார்கள். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களுடைய தியானம், கர்த்தாவே, நீர் இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஓர் ஆயிரம். ஐயா, நீர் எங்களை நாங்கள் அழிவில் இருந்து எங்களை பாதுகாத்தீர். கொடுமையான இரும்பு காலவாயில் இருந்து அநேகரை விடுவித்தீர். அநேகரை சிறைச்சாலையில் அகப்பட்டது போல அகப்பட்டிருந்த எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் விடுவித்தீர். அநேக துன்மார்க்கர் கைகளில் இருந்து எங்களை விடுவித்தீர். எங்களை பட்சிக்க பார்த்த மனிதர்களுடைய கையில் இருந்து எங்களை விடுவித்தீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனிதர்கள் எங்கள் முதுகின் மேலே ஏறி போனார்கள். எங்கள் தலையின் மீது மனிதர்கள் நடந்து போனார்கள். நடந்து போகிறவர்களுக்கு எங்கள் முதுகை தரையும் வீதியுமாக்கி கடந்து சென்றார்கள். நாங்கள் வலையிலே அகப்பட்டோம். எல்லா இடங்களிலும் இருந்து என் தெய்வமே, நீரே எங்களை பாதுகாத்தீர். எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகள், உபத்திரவங்களிலும் இருந்து நீரே எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்தீர். ஐயா, உம்முடைய கிருபை பெரியது சுவாமி, உம்முடைய கிருபை பெரியது. எங்களை நீர் இப்படியாய் பாதுகாத்து எங்களை இப்படியாய் நீர் நடத்தி வந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வகையிலும் உங்க தயவுள்ள கரம் எங்களை சூழ்ந்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வருகிற பெரிய கிருபைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு இன்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு சாட்சியாய் நிற்கிற நல்ல கிருபைகளை நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்களுக்கு நடக்காத காரியங்களை பேசியே நாங்கள் முறுமுறுத்து சோர்ந்து அழிந்து போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு செய்த நல்ல காரியங்களை அறிவித்து, ஐயா, இன்னும் மகிமையான, இன்னும் மேன்மையான, இன்னும் மகத்துவமான மகிமையான ஐஸ்வரியங்களை சுதந்தரித்துக் கொள்ள போகிற பிள்ளைகளாய் எங்களை நீர் நிறுத்துகிற, எங்களுக்கு போதிக்கிற பெரிய ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் ஐயா, தொடர்ந்து நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் விசுவாச கிரியைகளிலே தேறுகிற பிள்ளைகளாகவும் ஆவியின் கனிகளோடும் தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும்
கீழ்ப்படிதலோடும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் நீர் எங்களை நடத்துகிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த ஆண்டிலே ஐயா, இந்த நாட்டிலே இனி நீர் செய்ய போகிற அற்புதமும் அதிசயமான காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் வியாபாரங்களிலே, எங்கள் கையின் பிரயாசங்கள், வேலைகளிலே, எங்கள் குடும்பங்களிலே, ஓ லார்ட், நீங்க செய்ய போகிற அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஐயா, வரப்போகிற இந்த ஜனவரி 1 கர்த்தர் எங்களோடு பிரத்யேகமாய் பேசும்படியாய், வரப்போகிற நாளிலே எங்களை நீர் நடத்துகிற, எங்களுக்காய் செய்ய போகிற மகிமையான காரியங்களை அறிவிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு, நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு மாத்திரமல்ல, நன்றி அறிதல் உள்ள ஐயா நல்ல குணங்களோடு, நல்ல கிரியைகளோடு, நன்றியை வெளிக்காட்டுகிற நல்ல செயல்களோடு உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம். வெறுமனே பேச்சிலே அல்ல, செயல்களோடு வந்து காத்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் கிருபைகளை, எங்கள் ஜீவபலியாய் எங்களுடைய காணிக்கைகளை, ஐயா ஜீவபலியாய் எங்களுடைய நல்ல குணங்களை, எங்களுடைய தியாகங்களை, எங்களுடைய அர்ப்பணிப்புகளை, எங்களுடைய சமர்ப்பணங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஜீவபலியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் மகிமையும் மேன்மையுமான காரியங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பேசும்படியாய் இந்த வரப்போகிற ஜனவரி 1 என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை பயங்கரமும் அற்புதமும் அதிசயமும் அழகுமாய் வெளிப்படும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் ஆச்சரியமான, அதிசயமான, நல்ல நீதியான ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த செய்தி நாளை முதல் உங்களுக்கு நடக்க போகிற பெரிய மாற்றங்களின் தொடக்கத்தை உங்களுக்கு நிச்சயப்படுத்தும். நம்ம கடந்த வாரத்திலே 2025 நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலை ஜெபத்திலும் அநேக அற்புதமான காரியங்களை கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். பார்க்காதவர்கள், கேட்காதவர்கள், அதை கேட்டு ஜெபிக்காதவர்கள் நிச்சயமாக திருப்பி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு இதை ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். இந்த வருடத்தின் கடைசியிலே இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடும் உங்கள் கிரியைகளோடும் கூட இருப்பாராக. ஆமென்.